ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த வெல்டிங் மிஷின். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா TOSHON டான்சன் இன்வென்டர் வெல்டிங் சிஸ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்குமே இது எந்த விதமான ஃபால்ட்டும் வராத அளவுக்கு நம்ம வச்சிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி கிரியேஷன் போட்டிருக்காங்க. ரிமூவ் த டஸ்ட்டு த மவுத் வித் த கம்ப்ரஸர் ஏர். இது உள்ளார டஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஏர் கொடுத்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணுன்னு போட்டிருக்காங்க. த பாடி ஆஃப் த மிஷின் மஸ்ட் பி கிரவுண்டடு ரிப்பப்ளிங். இது வந்து கிரவுண்டு வந்து பாடியில் வந்து எர்த் ஒயர் கொடுத்து வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. டு த அவாய்ட் த ஆக்சிடென்ட் ஃபார் த டூ நாட் ரிப்பேரிங் மிஷின் அன்லெஸ் யூ ஆர் த குவாலிஃபைடு ஸ்பெஷலிஸ்ட். இதை வந்து நீங்கள் வந்து பார்க்குறத காட்டிலும் இது தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக நல்லா உழைச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி என்னென்னா இதுக்கு வந்து நம்ம ப்ராப்பரான ஒயர் வந்து போட்டு வச்சுக்கணும். நான் பார்த்திங்கன்னா 3 கோர் கேபிள் 2.5 mm போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது உள்ளார இப்படி தான் இருக்கும். இது வந்து ரிப்பேர் கிடையாது. இப்போ இது என்னன்னா இதனுடைய இந்த ஃபேன் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து உள்ளார டஸ்ட் இருந்ததுன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் ஏர் அடித்து க்ளீன் பண்ணணும். ஸோ இன்றைக்கி இந்த மிஷினை ஏன் நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன்னா இதனுடைய சர்வீஸ் டைம், அதாவது 1 வருஷம் கழிச்சு இல்லைனா 6 மாதம் கழிச்சு நம்ம வேலை செய்கிற ஏரியாவை பொறுத்து இது வந்து டஸ்ட்டு வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரஷ்ஷை வச்சு நல்லாவே க்ளீன் பண்ணிடணும். இல்லைங்களா, எவ்வளோ புழுதி இருக்குன்னு ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடணும். அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த டெர்மினல் உள்ள நெட்டுலாம் வந்து லூஸாக இருக்கா டைட்டாக இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துக்கணும். உள்ளார வந்து இந்த கேபிள் நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா, மைனஸ் அண்டு ப்ளஸ் இதனுடைய கேபிள், இதெல்லாம் வந்து டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கா உள்ளார ஜம்பர்லாம் கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக டைட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து டிரான்சிஸ்டர் மெத்தடு. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, டிரான்சிஸ்டர் மெத்தடுங்கிறதுனால தான் இவ்வளோ நாள் லைஃப் உங்களுக்கு வருது. இதுலேயே வந்து காயில் டைப் வைண்டிங் டைப் இருக்குது. அது வந்து இந்தளவுக்கு உங்களுக்கு உழைக்காது. ஸோ இதை நான் சின்ன ஒர்க்குக்காக வாங்கினேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இருந்தாலும் என்னுடைய சொந்த யூஸ்க்கு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பாருங்கள், இந்த சைடு அந்த சைடு கிட்டத்தட்ட 2, 4, 6, 8, 10, 12 இந்தாண்ட 12 அந்தாண்ட 12 24 டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்க.